ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி விருச்சிக மாதம் சரத் ருது தட்சிணாயனத்தில் இன்று 7/12/2025 டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:05 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. இன்றைய குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:17 இன்றைய திதி இன்று அதிகாலை 1:14 வரை துவிதியை, பின்பு இரவு 11:23 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:41 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:14 வரை கரசை, பின்பு பிற்பகல் 12:19 வரை வனிசை, பின்பு இரவு 11:23 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 10:41 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய கிரகங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் சந்திர பகவான், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், தனுசில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய கிரகநிலை. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, மேஷ ராசி என்பவர் பார்த்திங்கன்னா, ஒரு செய்கை செய்கின்ற போது மன திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் செய்யக்கூடிய நபர். வேண்டாம் வெறுப்பாக எது செய்ய மாட்டேங்க. எந்த விஷயம் வந்தாலும் மற்றவங்களுக்கு செஞ்சாலும் தனக்கு செஞ்சாலும் குடும்பத்துக்கு செஞ்சாலும் பார்த்திங்கன்னா, ஒரு மன மகிழ்ச்சியோடு மன திருப்தியோடு செய்யக்கூடிய ஒரு நபராகவும் நாளாக இருப்பது. உங்களுக்கு ரிஷபராசி வந்து பார்த்து வச்சிங்களா, இந்த விஷயங்கள் முடியாதுன்னு நினச்சி ஆரம்பிச்சுப்பீங்க. எங்கே முடிப்போது கண்டிப்பாக லேட்டாகவும் முடியாது அப்படின்னு நினச்சின்னு அந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சுப்பீங்க. அது நீங்கள் நினைத்ததை விட அந்த காரியம் சுபமாகவும் வெற்றியாக முடியக்கூடிய ஒரு வெற்றி நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு மிதுனராசி அன்புகள் பார்த்தீங்கன்னா, வியாபார சம்பந்தமான அன்புகள் அதிக ஆர்டர் எடுக்கிறதுக்கு, பிஸ்னஸ் அதிகம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு, இறக்குமதி பண்ணுவதற்கு உடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற போகிறீங்க. அதே மாதிரி உற்பத்தி என்பது என்ன தேவை, அந்த தேவைக்கேற்ற ஒரு உற்பத்தி நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் எந்த ஒரு தொழில் நஷ்டமும் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசம். உங்களுக்கு கடகராசி வந்து பார்த்தோன்னா, ஆர்வம் இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் உள்ளவங்க அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலை கொஞ்சம் அபிவிருத்தி செய்வதற்கு, கொஞ்சம் கூடுதல் முதலீடு செய்வதற்கு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வமாக முதலீடு செய்யுங்கள். செய்கின்ற முதலீடு கொஞ்சம் படிப்படியாக செய்யுங்கள். ஒரே வழியாக முதலீடு போட்டாமல் கொஞ்சம் சிறுக சிறுக முதலீடு செய்தால் உங்களுடைய நஷ்டத்தை தவிர்த்து நல்ல ஒரு லாபத்தோடு உங்களோட தொழிலை தொடங்கலாம். அதே போல் அந்த தொழிலுக்கான ஒரு ஆர்வம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் முன்னெடுப்பது மிக மிக நல்லது. சிம்மராசி வந்து பார்த்து வச்சுக்க, உங்களுடைய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இது நீங்கள் மனசில் நினச்சிக்கிற சில விஷயங்கள், வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்கும் சம்பந்தமான சில விஷயங்கள் இருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைவேறுவதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது. அதனால் உங்களுக்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. கன்னிராசி வந்து பார்த்தா, உங்களுக்கு கொஞ்சம் அமைதியோடு இருக்கின்ற பட்சத்தில் சில விஷயங்கள் முடியும். கடையில் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் குறை சொல்லக்கூடிய ஒரு நபராக அதிகமாக இருப்பாங்க. எது செஞ்சாலும் ஒரு குறைன்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க கண்ணியில். இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய சில விஷயங்கள் நீங்களே சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைக்கிறது. உங்களுக்கு துலாம் ராசின்னு பார்த்து வச்சிங்களேன்,
பெருமை பேசக்கூடிய நபராக, நம்ம செஞ்ச எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நம்மளே மிகைப்படுத்தி பேசக்கூடிய, மிகைப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பெருமைப்படக்கூடிய, பெருமையாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால தற்பூச்சி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனம் இருப்பது நல்லது உங்களுக்கு. விருச்சிக ராசியை பார்த்து வச்சிங்களேன், செய்கின்ற செயல், எந்த செயல் நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சாலும், எவ்வளோ நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணணும், ஒரு நியாயமான செயலாக இருந்தாலும் சில தடைகள் சிக்கலுக்கு வரதான் செய்யும். அந்த தடைகள் சிக்கலை நீங்கள் தாண்டி தான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு பார்த்துன்னு வச்சிங்களேன், யார் எப்படியாப்பட்டவங்கன்னு கொஞ்சம் யோசித்து அவங்களுக்கு எதாவது இறக்கப்பட்டு செய்யுங்க. எல்லாருமே இறக்கப்பட்டு செய்கின்ற போது நீங்கள் ஒரு ஏமாளியாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக தானே. கொஞ்சம் செய்கின்ற விஷயத்தையும் இப்படி செய்யலாம் வேணாமான்னு கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. ஏன்னு கேட்டால் தனுசு குருவோட வீடு இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப இறக்க குணம், பாவம் பார்ப்பாங்க. கல்வி சார்ந்த விஷயங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆன்மீக சார்ந்த விஷயம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இறக்கப்படுவது சிறப்பு. அந்த யாருக்கு அந்த இறக்கத்தை காமிக்கணும்னு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. மகராசன்னு பார்த்து வச்சுக்கலாம், எந்த செயலாக இருந்தாலும் செய்யுங்க. அது மற்றொரு நன்மை பயக்கின்ற பொழுது அந்த செயலை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். உங்களுடைய வம்சம் விருத்தி அடையும். உங்களுடைய வம்சம் ஒரு நல்ல நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த உலகத்தில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பிரிவிலே. அதனால் மகராசன் செய்யக்கூடிய செயல்கள்லாம் கொஞ்சம் நற்செயலாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசின்னு பார்த்தா கொஞ்சம் பொறுமையாக இருக்க. கும்பத்தை சனி பகவான் இருக்கிற, ராகு பகவான் இருக்கிறதுனால அவசரப்பட்டு செய்வது, ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வது உங்களுக்கு கொஞ்சம் வேண்டாம். ஏன்னு கேட்டால் ராகுபவனுக்காக தான் 10 ரூபா பொருள் 100 ரூபா வாங்க சொல்லும். அந்த ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு இருக்கிறதால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உங்களுக்கு. கவனமாக. மீனராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அன்புனாலே நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்போட்டு சில விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். அதனால் தாய் தந்தை பாசத்துக்கும் சகோதரி பாசத்துக்கும் கட்டுப்படுங்க, நல்லது. அந்த கட்டுப்பாட்டால் உங்களுடைய உரிமைகளையும் விட்டு கொடுக்காமல் இருக்குங்க. மற்றபடி அன்பான ஒரு முன்னேறக்கூடிய ஒரு பாசத்தின் பிணைப்பால் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அனைத்து ராசி நண்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு வெற்றி நாளாக ஆண்டவனுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.